ஓம் மகாகணபதி பாதம் நமோ நமः. ஓம் கணன 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 கங்கன கண அக்னி ஜோதிம் மகாதபஸ்மகர ஜோதி சாஸ்தே கணன 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 கங்கன கண அக்னிதவ சாஸ்தாம் கணபதிம் தீப தீப தீபம் தீபம் தீப 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 தீபமகேரியே மகர விஸ்வரூப சாஸ்தாம் விநாயக பாத நமோஸ்துதே. சுவாமியே சரணமையப்பா, ஹரிகர சுதனே சரணமையப்பா, அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா, அன்னதான பிரபுவே சரணமையப்பா, அழுதமலை ஏற்றமே சரணமையப்பா, அழுதமலை இரக்கமே சரணமையப்பா. ஓம் சரணோம் சரணோம் தபஸ்மஹா கிரிமந்திரரூபானாம் தபோபலகிரிதரானந்தமூர்த்திம் சாஸ்தாம் தவ ஜபசக்தி அனுகிரககாரணே ஹரிஹர சிவானந்தே தபஸ்மஹா சக்திம் சரணோம் சரணோம் சபரிசாஸ்தாம் சரணோம் நமோ நமः. ஆக இப்ப நம்ம சொல்றது 12வது ஸ்லோகம். இப்ப தெய்வீக விஷயத்தை மேலான நிலையில கத்துட்டோம். ரொம்ப ஹை பிலாசபி, டிவைன் பவர் எவ்வளவு இருக்குது, ஆன்மீக சக்தி. இது ஒரு சாதாரண மக்கள் இடத்துல இருக்கு. தேவ சமித பக்தி அலசி 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 எடுத்து நன்னா புரிஞ்சு போடுத்து. அதுக்குள்ள மனசு லயமாயிட்டா இந்த லௌகீக விஷயங்கள் சிலது தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பொருள் வரைச்சே ஒவ்வொரு வகையான ஆசைகள் மனோநிலைக்கு வரும். அந்த மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் விரிவாக்கம் ஆயிண்டே போறது. பகவான் தான் உலகத்துக்கு முதலான ஆள். அந்த பகவான் கூட ஒரு காலகட்டத்தில் தன்னோட உடலை விட்டுறார். மகாபாரதம் யுத்தம் நடந்தது, எல்லாம் முடிஞ்சு போயிடுத்தோம். அவளுக்கு பட்டாபிஷேகம் கட்டிட்டார் கிருஷ்ணன். தருமர் அப்படிங்கிற ஒரு பட்டாபிஷேகம் கட்டிட்டார். அவர் மதுராக்கு போறார். தெய்வம் இறங்கி வந்துருக்கு. ஞானத்துக்கு 700 ஸ்லோகங்கள் சாரத்துல சொல்லி எடுத்தோம். அர்ஜுனனை பக்கத்துல உட்கார வச்சு நிக்க வச்சு சொன்னார். முதல்ல மகாபாரதம் யுத்தம் நடக்கச்ச முன்னையே மனுவோட காலத்துல சூரிய சபையிலும் இதை சொல்லியிருக்கார். எல்லாம் மறந்து கொடுத்தோம். ஏன் இது எல்லாம் மறந்து கொடுத்தோ? ஏதோ ஒரு பொருள் மேல ஆசை. இத்தனை விஷயங்களை தெய்வம் நமக்கு கொடுக்கிறது. தை மாசம் 1ஆம் தேதி அந்த தெய்வத்தை மறந்துடுவோம். அடுத்த மாசம் முதல் வாரத்துல 5 நாள் கோயில் திறப்பா தமிழ் மாசத்துல. அதுக்கெல்லாம் சிலர் போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். ஏழை எளியோர்கள் மறுபடியும் இந்த கார்த்திகை மாசத்துல மாலை போட்டு அதுக்கப்புறம் தீவிர பக்தனாகி அந்த மலைக்கெல்லாம் போயிட்டு வருவான். போயிட்டு வந்தவெல்லாம் இந்த உலகியல் இன்பத்துல மேலான நிலையில இருப்பான். என்னங்க, சாபத்தையே நம்ம விலக்கிக்கிற அளவுக்கு தத்துவ ஞானம் நமக்கு விளங்கி கொடுத்தோம். இந்த சரணம் சரணம். எப்பவுமே பூ என்னத்தான் அழகா இருந்தாலும் அதுக்கு நார் வேணும். ஒரு பொன் குழந்தை பிறந்த லட்சணமாயி வயசுக்கு வந்து ஒரு வீட்டுக்காரனை கட்டிண்டு அது ஒரு கர்ப்பஸ்திரியா இருக்கிற போது அதுக்கு சந்தோஷம். அப்புறம் அது பிறந்ததுக்கு அப்புறம் மத்தவாளுக்கு சந்தோஷம். அப்ப அவளோட அழகு கூடுது. எப்ப அழகு கூடுது? அந்த குழந்தை பிரசவமாயி அது அம்மான்னு கூப்பிடுற போது பூரிச்சு போயிடுறான். இதுக்கு உலகியல் இன்பம். மதுராவுக்கு போனார். மனுஷன் அண்ணா இல்ல, யாருமே சொன்னதை கேட்கல. அவருக்கு ஒரு வருத்தம். யாருக்கு? பெருமாளுக்கு ஒரு வருத்தம். எந்த பெருமாளுக்கு? கண்ணனுக்கு. இந்த பகட உருட்டுறாளோ இல்லையோ, ஒரு பக்கம் கௌரவர் ஒரு பக்கம் பாண்டவர். இந்த கௌரவர் சத்த புத்திசாலி. ஒரு கெடுதல் நினைக்கும் போது 1000 உறவினர் சேருவார். ஒரே ஒரு கெடுதல் நினைச்சா 80,000 வழியா துன்பம் சேரும். ஒரே ஒரு நல்லது நினைச்சா நேர்கோட்டில் நம்ம போச்சவே அந்த இன்பம் அந்த நேர்கோட்டிலே நமக்கு வந்துடும். இதுக்கு 8000 வழி தேவையில்லை. கௌரவர்களுக்கு அத்தனை சேனை 2 பேரையும் பிரிச்சு கொடுக்கிறார். அவரோட சேனையை பிரிச்சு கொடுக்கிறார். அவரோட சேனை எவ்வளவு பெருசு?
யார் ஜெயிக்க முடியும்? கண்ணனோட சேனையை பிரிச்சு கொடுத்துட்டு போயிடுறான். இந்த பகடை ஆடுற காலம் வருது. பகடை ஆடச்சே கௌரவர்கள் ஜகுனியை வச்சுக்கிறா. ஜகுனிக்கு ஜகுன் தான் நண்பன் வருவான். இவா பெருமாளை வச்சுக்கிறா. 5 பேர். ஒரே ஒரு வார்த்தை, கண்ணனை நீ பகடைய உருட்டுன்னா எப்படி இருந்திருக்கும்? இந்த மறக்கக்கூடிய நிலைக்கு அவித்யா, அந்த அவித்யாவத்தை புரட்டி போட்டா அவித்யா ஞான பக்தின்னு பேர். இத்தனை உலகங்களை படிச்ச இந்த சேனைகளை அழிச்ச நானும் என்னோட உடலை விட்டுட போறேன். தபஸ்ல உட்கார்ந்த உடனே கால் கட்ட வரல் கிளி மாதிரி தெரியுது. ஒரு வேடம் நடிக்கிறான், காலில் பட்டு உடலை விட்டுறாரு. படைச்சதெல்லாம் அழிக்கிறதுக்கு பேரு அவித்யா. இது எல்லாம் அழிஞ்சு போகும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம். அதனால அவித்யா ஞான பக்தின்னு இதுக்கு பேர். ஓம் சரணோம் சரணோம்னா அவித்யா ஞான பக்தி இருக்கு. இந்த அவித்யாவை புரிஞ்சுண்டா அது விலகி ஞானத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். இது தேவசமித்த பக்தியோட கனெக்ட் ஆகிறது. ஒரு வேலை செய்யணும்னா கூட நமக்கு பெரியோர்கள், தேவர்கள், மகா பெரியவாள் இவெல்லாம் ஓணும். இந்த லௌகீக இன்பத்தினாலதான் ஆன்மீகம் வரும். இதுக்கு ஞானத்தின் அறிவு அவித்யாவில் இருக்குது. மனுஷனுக்கு தான் அவித்யா மட்டும் இருக்குது. ஞானத்தோட அறிவு வரல. ஏன் வரல? அவித்யாவுக்குள்ளேயே இருக்கிறனால. என்ன அவித்யா? எல்லா பொருள் அழிஞ்சு போகுன்றத மறந்து போறோம். ஒண்ணுமில்லை, ஒரே ஒரு கல் பூன்னு ஊதனது சத்த கரை தட்டிச்சு. உடனே அதுக்கு பிறக்கிறதுக்கு முன்ன வேறு பேர் வச்சான் அம்மாள், சுனாமி. எத்தனையோ பேர் போயிட்டா. அது எவ்வளவு நாளா கொந்தளிக்காம அங்கேயே இருக்கான். ஒரு நாள் இவனை பார்க்க வந்தது, எல்லா ஊர்லயும் போயிட்டான். இதெல்லாம் அவித்யா தத்துவம். இத முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லா பொருள் நம்மளை விட்டு போயிடும். இப்ப நம்ம இருப்போம் 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 இருப்போம். நம்ம தலைக்கு மேல யாரு இருக்கிறா? தேவதை, மரண தேவதை இருக்கிறா. அத மறந்து வாழ்றதுக்கு அவித்யா. அத நினைவ ஊட்டி தேவையான காரியங்களை உண்டு பண்ணி கொடுத்து அவித்யாக்குள்ள சந்தோஷத்தை கொடுத்தா அது அவித்யா ஞான பக்தியா மாறும். களிமண், விநாயகர் பூஜை, மறுபடியும் களிமண் ஆறுது இல்ல, அதுக்கு அவித்யா மாயை. இந்த அவித்யா மாயையிலே மனசை ஸ்திரப்படுத்தணும். எப்ப ஸ்திரமாகும்? ஞானம் வந்தாஸ்தான் ஸ்திரமாகும். ஞானம் வந்துட்டா என்ன ஆகும்? அந்த உடலுக்கு அழிவில்லை. ஞானம் வரலன்னா என்ன ஆகும்? அந்த உடல் அழிஞ்சு போகும். இறைவன் கொடுக்கிற பொருளை ஒண்ணு அவர் எடுத்துக்கிறாருன்னா அதனால நம்ம உள்ள போக முடியாது. உறவுகள் பலப்படுத்தாது இருக்கக்கூடியது அவித்யா மாயை. உறவுகளை உண்டு பண்ணி சேர்க்கிறது அவித்யா ஞானம். இந்த சரணோம் சரணோம் சொன்னா அவித்யா மாயை ஞான மாயையா மாறுது. எப்படி மாறுது? அந்த ஐயப்பனோட சிலை இருக்குதுங்களே, வித்யா ஞான மாயை. நம்ம அவித்யா ஞான மாயை, அது வித்யா ஞான மாயையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இவ்வளோ பேர் சொல்லக்கூடிய குறைகளை வாங்கிட்டு அவளுக்கு தர்றா. ரொம்ப டைம் ஆயிடுது, இவ்வளோ நேரம்லாம் ஆகாது அப்படின்னு நினைக்கிறது அவித்யா மாயை. எவ்வளவு நேரம் ஆனாலும் பார்க்கலாம். சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போறான்னா வித்யா ஞானமாயை. அவித்யாலையும் ஞானமாயி இருக்குது, வித்யாலையும் ஞானமாயி இருக்குது. இந்த அவித்யால இருக்கிற ஞானமாயி பிறந்துக்கோ பிறந்துக்கோ. முன் பிறப்பில் இருக்கிறதெல்லாம் கவனம் மறந்து போனது, சமஸ்கார சிந்தனை வரல. அதனால நீ போய் பிறந்துக்கோ. அதுக்குதான் இதுக்கு முன்ன தேவ சமீகத பக்தி. இது எதனால வரணும்னா தபசால வரணும். தபோபல கிரிதரானந்த மூர்த்தேம் சாஷ்டம். இந்த தபோ சக்தி உச்சாடனத்தினால வந்தாலொழிய நம்ம அழிந்து படக்கூடிய நிலையில் இருக்கிறோன்றது அவித்யா தெரியாது. நாளை வரைக்கும் இருப்போம், அடுத்த நாளும் இருப்போம் அவித்யா. இது சீராகணும்னா தபோங்கிற உச்சாடனத்தினாலதான் சீராகும். இந்த தபோ உச்சாடனம் என்ன பண்றது? இந்த சரணம் சரணம் சொல்லிட்டே போனா அந்த கிரியில் இருக்காரே அந்த மூர்த்தி மேல போறது. அந்த மூர்த்தி மேல போயிட்டு அவித்தியோட கூட ஞானம் சேர்க்கிறது. நமக்கு ஞானம் வேண்டாம், நம்ம இருக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு ஞானம். அடுத்தது என்னவா பிறக்கிறோம்னு தெரியாது, அது அவித்யா. எப்படி பிறந்தாலும் அடுத்து பக்தனா பிறக்கணும், நல்லவனா பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அவித்யா ஞான பக்தி. இந்த அளவுக்கு சிந்தனாசாரம் வராது. ஒரு மகான் பிறந்துட்டார், தனக்கு மகான்னு தெரிஞ்சு போச்சு.
தன்னோட கருத்துக்களை வெளி உலகத்துக்கு அனுப்பணும். எப்ப பார்த்தாலும் காளி பக்தியில் இருந்தார். அந்த காளி பக்திக்கு வர்றதுக்கு அவர் ஒரு காரணம் இருக்குது. ஒரே ஒரு உடைஞ்ச ராமர் சிலையை சுத்தம் பண்ணாராம். கை உடைஞ்சு கொடுத்து அதை ஒட்ட வச்சு பார்த்த உடனே, நான் அனுகிரகம் உனக்கு பண்ண முடியாது, நீ அர்ச்சகரா வந்திருக்கிற அங்க போ. அந்த அம்மா தினம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. காது உள்ளமெல்லாம் நிறைஞ்சு போச்சு. இதை வெளி உலகத்துக்கு சொல்லணும். தபஸ்ல உட்கார்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். 7 ரிஷிகள் அங்க தபஸ்ல இருக்கிறார். அவளுக்கு கபாலத்திலிருந்து ஒரு சக்தி பிறக்குது. அந்த சக்தி சிறு கோடி உருண்ட வடிவில் வருது. ஏக காலத்துல 7 பேருக்கும் வருது. அந்த 7ம் ஒன்னா சேருது. ஒன்னா சேர்ந்த உடனே அவ பார்க்கிறான், ஆஹா, நம்மளோட ஞான கருத்துக்களை ஒருத்தர் வெளி உலகுக்கு சொல்ல வர்றார். அவர் தான் விவேகானந்தர். முழு ஞானி. பரமஹம்சர் முழு ஞானி. இதை வெளி உலகத்துக்கு சொல்லணும்னா ஒரு கல்வி வேணும். அந்த கல்வியை எதுக்கு பயன்படுத்தினாரு? ராமகிருஷ்ணோட அமுத மொழியை உலகுக்கு அனுப்பணும். இது அவித்யா ஞான பக்தின்னு பேரு. தபோ மந்திர உச்சாடனம் எங்க இருந்து வருது? மந்திர சாபத்தினால வருது. இதுக்கு முன்ன பண்ண உச்சாடத்தினால சாபத்திலிருந்து வருது. தேவர்களை நம்ம சரியா வழிபடலை. தேவர்களை விட்டுடுவோம். ஆத்துல இருக்கிற பெரியவாளை தினம் சேவிக்கணும். அவளை சேவிச்சுண்டா அந்த உச்சாடனம்ங்கிற பீஜத்தோட சக்தி வரும். அதை தெரிஞ்சுக்கிறது தான் மண்ணில் அவித்யா மாயையிலே மனிதனோட உருவம். அவித்யா தத்துவம் தான் மனிதனோட தத்துவம். அழிவு நிச்சயம்ங்கிறது, அழிந்த பின்னால உறவுகள் மாறும்ங்கிறது பொருள். அவித்தியத்துக்குள்ள ஞானம் சேர்ந்து கொடுத்தோம்னா அவித்யா ஞான பக்தி. அது எதன் மூலியமா வரும்னா தபோ உச்சாடனத்துல தான் வரும். எல்லாருக்கும் இது வராது. தெரிஞ்ச நிகழ்ச்சி, தெரிஞ்சது கவனத்தில் இருக்காது. நடக்க முடியாத ஒரு விஷயங்கள்லாம் பகவான் பண்ணி தர்றார். நடந்த உடனே அது சாதாரணமா இருக்கும். காட்ட முடியாத காட்சியை குருஜி காட்டி கொடுத்தா கூட பார்த்த உடனே மறந்துடுவான். பார்த்த அடுத்த நிமிஷமே மறந்துடுவான். இதுக்கு வேறு அவித்யா. அதை மறக்காம அந்த காட்சிகளை கவனமிச்சிருக்கிறது அவித்யா ஞான பக்தி. அந்த மறக்காத நிலை இருக்கும் போதுதான் இந்த மந்திரங்களோட உச்சாடனம் தபோ நிலைக்கு போய் தபஸ்ல போய் சேருது. தனக்கே தெரியாது மனம் ஒரு இடத்துல நிக்கிறச்சே தப ஜப சக்தின்னு பேர். தபோ நிலைக்கு மனம் கொண்டு போகும். இந்த அவித்யா சக்தி தான் 6வது அறிவை கொண்டு 6வது அறிவு. 6வது அறிவு மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. இவன் தான் சிரிப்பான், இவன் தான் அழவான். அழுறதுக்கு இவன் தான். அழுவுறது மற்ற ஆளுக்கு தெரியும், அழ வைக்கவும் தெரியும், சிரிக்கவும் தெரியும், சிரிக்க வைக்கிறதுக்கும் தெரியும். இந்த சிரிப்பொலிகள் எல்லாம் கொடுக்கறது 6வது அறிவு தான். ஆகையினால இந்த அவித்யாங்கிற உருவத்தோட மேதாவித்தனத்தில் இருக்கிறது இந்த மனிதன். எத்தனையோ குறைகள் வரும் பக்திக்கு. ஞான சம்பந்தரோ யாரோ ஒருத்தரா நமக்கு தெரியாத, நம்ம வாழ 4 பேர் இருந்தாங்க. ராஜா ஒரு தண்டனை கொடுத்தார். கழுமரத்துல ஏத்தலாம், நாடு கடத்தலாம், சிரசேதம் பண்ணலாம், ஒரு கல்லுல கட்டி கடல்ல இறக்குன்ட்டார். அவரை கல்லுல கட்டி அவர் மிதந்து வெளியே வந்துட்டார். இந்த கல்லோட மிதக்கக்கூடிய நிலையே அவித்யாவுடல் இருக்கக்கூடிய ஒரு ஞானிக்கு கொடுத்ததுதான் அவித்யா ஞான பக்தின்னு பேரு. அந்த உடல்நிலை சக்தி நம்ம உடலுக்கு இருக்குது 6வது அறிவுக்கு. ஆனால்தான் தபோபல கிரிதரானந்த மூர்த்தி. இந்த சரணம் சொல்லச்சே அவித்தின்ற பிரம்மலிகிதத்துப்படி உன் உடல் உயிர் பிரிந்து போகும். அதே உயிர் உடல் ஞானத்தை தழுவுற போது பிரிஞ்சு மறுபடியும் பிராணத்தோட இணையும். பிரிகிற போது அவித்யா, சேர்ற போது ஞானம். அவித்யா ஞான பக்தி. ரொம்ப மனசு வருத்தப்பட்டு இந்த உடல் போகும். விளக்கேற்றும் போது அந்த உயிர் போய் ரசிக்கும். பிராணன் இறைவனிடத்துல வேண்டும். உடனே அந்த வேலை நடந்துடும். இதுக்கு அவித்யாவை விட்டுட்ட ஞானம் அவித்யா ஞான பக்தின்னு பேர். இது ஒண்ணு கூடுற நிலைக்கு தான் தபஸ். இது ஓம் சரணோம் சரணோம் சொல்ற இடத்துல இந்த அவித்யா ஞான பக்தி உண்டு. அவ அங்க சொல்றா படிக்கட்டுல 18 படிகள் சொல்றா. இங்க நடக்கிறது. போயிட்டு வந்தாங்க. அந்த தேங்காயில இருக்கக்கூடிய நெய்யை எடுத்து வச்சுட்டு பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த தேங்காயை தீயில விட்டுட்டேன்னு சொல்றோம் பாருங்க. அவித்யா போய் எடுத்தோம். அந்த அவித்யா நெருப்புல நல்லா வதக்கி ஸ்புடம் பண்ணி வெளியில ஞானத்தோட சேர்றோம். இந்த நல்ல காரியங்கள் ஆத்துல நடக்கிறது கூட அவித்யா உருவமா தெய்வம் வருது. ஒருத்தரால் எல்லாம் நல்ல ஞானமே
உருவாகி எல்லாருக்கும் உதவி பண்ணுவார். அவர் ரொம்ப நாள் இருக்க மாட்டார். பெரிய பெரிய வித்வான் எல்லாம் பாருங்கோ, சங்கீதமூர்த்தி எல்லாம் பாருங்கோ, 51 வயசுல கரையேறிட்டா. ஆழ்வாரெல்லாம் பாருங்கோ, யாரும் ரொம்ப நாள் இருக்க விரும்பப்படல. மதுரை கவி 35 வருஷத்துல போயிட்டார். நம்மாழ்வார் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் இப்ப புத்தகத்துல பார்த்தா ஒரு 2-3 பேஜில் தான் வருது, சொல்றது கடமில்லை. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வாழ்க்கையில ஆயுள் காலியம் முன்னுக்கு பின்னும் முரணா நடந்திருக்கும். அதனால அவளுக்கு ஒன்னும் தெரியலையோன்னு அர்த்தம் இல்லை. அவ அடுத்த வேலைக்கு போறது அவளுக்கு தெரியும். ஆழ்வார்கள் வயது காலங்கள் முன்னுக்கு பின்ன வித்தியாசம் வரும். அடுத்த வேலைக்கு நம்ம போறோம்ன்ற தெரிஞ்சுக்கிறது அவித்யா ஞான பக்தி. நம்ம இருப்போம்னு தெரிஞ்சுண்டு மரணத்தை வெல்ல முடியாத உயிரோடு இருக்கிறோம், நாளைக்கு இருப்போம்னு சொல்றது அவித்யா பக்தி. இதுக்கு பெருமாள் பல முறை பிறக்க வச்சு ஒரு ஆசானோட கூட்டு தொகையை கொடுக்கிறார். அந்த ஆசான புரிஞ்சுக்கணும். ஆசான மனம் புரிஞ்சிக்காது. ஆசான மனம் புரிஞ்சுக்கணும்னா தபோ உச்சாடனத்துல புரிக்கணும். ஆசான விட்டுட்டு ஒரு நேரம் கூட மனசு பிரியக்கூடாது. அப்பதான் அந்த அவித்யா ஞான பக்தி வரும். இது சுகத்தினாலே ஆசானை மறக்க செய்யறது அவித்யா. சுகத்தினால ஆசான பற்றிக்கிறது அவித்யா ஞான பக்தி. ஓம்னு சொல்லச்சே தொப்புள்ள இருந்து புறப்படுறது, சரணோம் சொல்லச்சே நாக்கு முடிக்கிறது, வாய் முடிக்கிறது, சரணோம். இது ஒரு முறை சொன்னா அதே சபரி சாஸ்தா என்ன பண்றாருன்னா, தேவர்களோட ஆசீர்வாதத்தினாலையும் உச்சாரண மந்திரங்களாலையும் மந்திர சாபங்களை நிவர்த்தி பண்ணி அதை ஒரு நிலைக்கு கொண்டாந்து ஷீரான ஆசானை அருள்கிறாள். அந்த தபஸ்மகான் சொல்ற உச்சாரணத்துக்குண்டான நிலைகள் மந்திர சாபம் விலகி தபஸ் நிலைக்கு வரும். இது ஓம் சரணோம் சரணோம் சொல்ற போது அங்க நடந்தா இது வீட்டுக்கு சேருது. நடக்காதுங்கிற அவித்யா போயிடுது, நடக்கும்ங்கிற அவித்யா ஞானமாயை வருது. ஏன் ஞானம்னா அந்த ஞானம் அழிந்து போகும், அவித்யா பிறந்த நாமளும் அழிஞ்சு போகும். ஆனா மூளையில் இருக்கிற நினைப்பு பிறப்புக்கு பிறப்புக்கு பிறப்பு வரும். இதுக்கு அவித்யா ஞான பக்தின்னு பேரு. ஆசான உண்டு பண்ணி கொடுக்குது, ஞானத்தை சொல்லி கொடுக்கறது ஆசான். ஞானத்தோட என்ன சொல்றாருன்னா, இந்த அழிந்து படக்கூடிய உடல் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும், நல்லது உண்டு கெட்டது உண்டு தெரிஞ்சுக்கணும். இது அழிஞ்சு போகும், அழியறதுக்கு முன்னாலே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் சொல்லி கொடுத்து அவித்யாவில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை முழுமையாக்கி அதுக்கு மேல மூடி ஞானத்தை கொடுத்து அவித்யா ஞானம் சொல்றா. அப்ப ஞானம் தனியா பிரியுது, பக்தி தனியா பிரியுது, அவித்யா தனியா பிரியுதுனாலே மரணம் வருது. உடல், உயிர், பிராணம் இதை சிக்ரிகேட் பண்றது ஆசா. இந்த சரணம் சரணம் சொல்லிடுறா. ஒரு மனுஷன் அந்த படியில ஏறான், ஏறவனோட உடல் அதுல ஏறி போறது. மேல போன உடனே அந்த உயிரோட அணுசக்தி அந்த ஐயப்பன சேத்தை பார்த்துடுறது. உடல் ஏறி மேல போயிடுத்தோ பார்த்தோன்னு ஒரு அவா, அந்த உயிரோட அணுவும் உயிரும் பிரிஞ்சு போறது. பெருமாளை பார்த்தா எடுத்து உடனே என்னன்னு பண்றார், பிராணனை சீர் பண்ணி, உயிர் போன உடனே பிராணன் போயிடும், பிராணன் மறுபடியும் சேராது. பிராணனுக்கு தான் 16 நாள் சுகதுக்கம். உயிர் போய் வேற இடத்துல ஜனனத்துக்கு போயிடும், ஜீவத்தை கொண்டு போய் பரத்துல சேர்த்து வேற இடத்துக்கு போயிடும், அது பாப புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி. ஆகையினாலே இந்த பிராணன் பகவான் அதுல கலந்து இந்த விஷயத்துக்கு இந்த உடல் இந்த படி ஏறி வந்துட்டு இருக்கு, அதை முடிச்சு கொடுத்துட்றாரு. முடிச்சு கொடுத்த உடனே அதோட அவித்யான்னு அனுபவம், முடிச்ச பலனை அனுபவித்தவர், அதுல வந்த சந்தோஷம் எல்லாம் ஈடுபடுறது. ஒரே ஒரு மூச்சு காத்து பெருமாள் விட்டாருன்னா இந்த கடல் அலைகள் கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள பூமி மொத்தம் உள்ள போயிடும். அந்த மாதிரி பூமியில தான் நம்ம உலாத்தின்னு இருக்கோம். அதனாலதான் அவனுக்கு பேரு அச்சுதன். எல்லாத்தையும் கொடுத்துட்டோ அனுபவிக்க வச்சுட்டோ அதை மறந்துட்டோ இறந்து போறது அவித்யா. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டோ என்ன மாதிரி தரிசனம் கிடைச்சது, என்ன அழைச்சுட்டு போறது ஒரு குரு மனுஷ கொண்டாடி அடுத்த முறை போச்சே இதே சரணம் சரணம் அவித்யா ஞான பக்தியா மாறுறது. அனந்தமயம் நமக்கு தெரியாது, எத்தனையோ முறை போயிருப்போம் தெரியாது. இந்த சரணம் சரணம் அவித்யா ஞான பக்தியா மாறக்கூடிய காலத்துல இந்த உடல் போய் துள்ளி குதிச்சுட்டு போகும். ஆனா இந்த மாதிரி உயிர் பிரியும் போது மறுபடியும் உடலை சாரும். மேல போன உடனே பெருமாள் கூப்பிடுறார், நல்ல வழி கிடைக்கிறது. அவ்வளவு கிரவுடு நம்ம பார்த்துறோம். ஆஹா,
எப்படி பெருமாளை பார்த்தோம், எப்படி பெருமாளை பார்த்தோம், எப்படி பெருமாளை பார்த்தோம். இந்த உடல்ல இருந்து போய் உயிர் பார்த்துட்டு மறுபடியும் வந்தது. பிராணன் அதை கட்டி போடுது. அப்படியே இறங்கி ஆத்துக்கு வர்றார். இதே கவனம். அந்த அழியக்கூடிய பொருள்கள் அனைத்துமே நல்ல அமையிறது. நல்ல மனைவி, நல்ல குழந்தைங்க, நல்ல உற்றார் உறவினர், நல்ல நண்பர், நல்ல ஆசான், நல்ல இறை அருள், இதெல்லாம் அவித்யாதான் பேஸ். அழிந்து படக்கூடிய ஞானத்துக்குண்டான பேஸ். அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம நம்பணும், நம்ம வைக்கணும். துக்கம் சுகத்தினாலே இந்த நம்பிக்கை பாழாகும். அப்பேற்பட்ட ஆசான் கொடுத்து கூட அது அவித்தைக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும். ஆசான கட்டியமா பிடிச்சுக்கணும்ன்றது அவித்யா ஞான பக்தி. எல்லா விஷயம் நடந்துருது. 16 வகையான லட்சுமி கடாட்சம் வந்துடுது. 12 வகையான உபாதைகள் நீங்குது. 27 வகையான தத்துவார்த்தங்கள் தெரியுது. ஆண் பெண் என்னன்றது தெரியுது. ஆண் உடல் இவ்வளவு தான் தெரியுது, பெண் உடல் இவ்வளவு தான் தெரியுது. பெண் உடல் வரைச்ச உடல், உயிர், பிராணன், மகாசக்தி பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆணுக்கு உடல், உயிர், பிராணன், மகாசக்தி சாதாரண சக்தியா வேலை செய்யுது. அதனால்தான் இந்த இருமுடி எடுத்துட்டு ஓம் சரணோம் சரணோம்னு இந்த மாதிரி தத்துவார்த்தங்களை கொடுக்கறது தான் இந்த அவித்யா ஞான பக்தின்றது. இது ஆசான் வழியாத்தான் கத்துக்க முடியும். சிலர் சீடனை அப்படி பிடிச்சுப்பா. அது கோடியில ஒருத்தர் இல்ல 10 கோடியில ஒருத்தர் வருவார். விவேகானந்தரை வரிஞ்சி 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 கூப்பிட்டு போய் அழுது பிச்சை எடுத்து நான் உனக்கு தருவேன்னு சொன்னாராம். நான் உனக்கு பிச்சை எடுத்து அன்னத்தை ஊட்டுவேன். இதயம் வெடிச்சு போகுது இதை கேட்கிற போது. அந்த மாதிரி கோடியில ஒரு சீடன் வருவான். அந்த சீடனும் அந்த ஆசானம் கூட இருக்கிறது இல்லை. ஆனா அவ உணர்றா அந்த அவித்யாவே வித்யா ஞான பக்தியில உணர்றா. இதுதான் இது எல்லார் வாழ்க்கையிலும் அமையறதில்லை. இது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாத்தி கொடுக்கக்கூடியது இந்த ஓம் சரணம் சரணம். இந்த மாதிரி மாறி கொடுத்தோம்னா என்ன ஆகுது? இந்த கார், இத்தனை கார், இத்தனை பங்களா சாதாரணம். அவித்யா குறைஞ்சு ஞானம் வருது. இத்தனை கோடி மக்கள் நம்மளை பார்க்கிறா சாதாரணம். அவித்யா போய் ஞானம் வருது. ஞானம் வர்ற போது உடம்பு, உயிர், பிராணம் இத மூணுத்த ஒரு கட்டு கட்டி பெருமாள் தன் கையில வச்சுட்டு இருக்கிறார். ஒரு கால் ஆசான் விட மாட்டார். விட்டுட்டால் அந்த குடும்பத்தை எப்படி காப்பாத்துறதுங்கிறத பெருமாள் தன் கையில வச்சுட்டு இருக்கிறார். அவருக்கு 2 பலம். ஒன்னோ பெருமாள் பலம், இன்னொன்னு ஆசான் பலம். அதுதான் இந்த 2 சரணம். அதுதான் இந்த அவித்யா ஞான பக்தின்னு சொல்றோம். அதுக்குதான் நல்ல நல்ல இடங்களுக்கு, நம்ம மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு 15 நாளைக்கு ஒரு முறை போய் சேவை பண்ணணும். உலகம் கூட அவித்யாமாயி தான். இந்த பூமி அவித்யாமாயி. ஒரு சுனாமி வந்தா மொத்தம் போயிடும். சந்திரன் சூரியன் எல்லாம் பிரளயத்துக்கூடாது. இதுக்கு அவித்யா தத்துவம். இதை காப்பாற்றவ வித்யா தத்துவம். அதை சொல்லிக் கொடுக்கறது குரு தத்துவம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஞானத்தினால. இது அடிப்படை பக்தியில வருது. அந்த பக்தி உச்சாடனம், மந்திர ஜபம், அந்த தபஸ் மூலியமா வருது. அதுதான் தப ஜப பக்தி அனுகிரக காரணி ஹரிஹர சிவானந்த தபாஸ் மகாசக்தியம் சரணோம் சரணோம் சபரி சாஸ்தாம் சரணோம் நமோ.